அடுத்த நிமிடம் என்பது எனக்கானது அல்ல. ஏனென்று சொன்னால் அடுத்த நிமிடத்திலே நான் என்னுடைய வீட்டிற்கு போவேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி തന്റെ ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ അത് ദൈവത്തിന്റെ കയ്യിലുള്ളതാണ് എന്നാണ് ആ മനുഷ്യൻ പറഞ്ഞത്. இப்படியாக அவர் சொன்ன விதம் இது இப்படியாக தான் இருந்தது. இதையெல்லாம் கடவுளுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி താൻ സിനിമാ നടനാണ്. அவர் ஒரு சினிமாவிலே நடிக்கக்கூடியவர். തന്റെ ഷൂട്ടിംഗ് കഴിഞ്ഞ് താൻ ഹോട്ടലിൽ ചെന്നു. என்னுடைய படப்பிடிப்பு கடந்து எனக்கான அறைக்கு நான் செல்லுவேன். അവരുടെ ഹോട്ടലിലുള്ള ആളുകളെല്ലാം മടങ്ങിപ്പോയി. அந்த ஹோட்டலில் இருக்கிறவர்கள் எல்லாம் திரும்பி போய்விட்டார்கள். എന്നാൽ ഇദ്ദേഹം താമസിച്ച റൂമിന്റെ കീ മാത്രം അവരുടെ കയ്യിൽ കിട്ടിയില്ല. അവർ അങ്ങനെ അന്വേഷിച്ചു. இப்படியாக அந்த அறையிலே தங்கியிருந்தவருடைய அந்த சாவியானது கிடைக்கவில்லை. அவர்கள் எல்லாம் அவரை தேடினார்கள். അങ്ങനെ അവർ അന്വേഷിച്ച് ചെന്നപ്പോൾ ഡോറിന്റെ അടുക്കൽ അദ്ദേഹം കിടക്കുന്നത് കണ്ടു. இப்படியாக அந்த டோருக்கு அருகாமையிலே அவர் கீழே படுத்திருப்பதை பார்த்தார்கள். പെട്ടെന്ന് ഹോസ്പിറ്റലിൽ ചെന്നു. ഇന്ന് റിപ്പോർട്ട് വന്നിട്ടുണ്ട്, അദ്ദേഹത്തിന് ഹാർട്ട് അറ്റാക്ക് ഉണ്ടായി, അദ്ദേഹം ഈ ലോകത്തിൽ വിട്ടുമാറുന്നു. இப்படியாக அந்த டோருக்கு கீழே இருந்தவரை எடுத்துக்கொண்டு வேகமாக மருத்துவமனைக்கு சென்ற பொழுது டாக்டருடைய அறிக்கை வந்தது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போனார் என்று சொல்லி. ആ മനുഷ്യനെ കുറിച്ച് പറയാല്ല, മനുഷ്യന്റെ ജീവിതം ഇങ്ങനെയുള്ളതാണ്. நான் இப்படியாக சொல்லுவதற்கான காரணம் மனுஷனுடைய வாழ்க்கை இவ்விதமாக தான் இருக்கிறது. നമ്മുടെ ജീവിതം എങ്ങനെ നാളെ ഉണ്ടോ ഇല്ലയോ എന്നുള്ളത് നമുക്കറിയില്ല. நம்முடைய வாழ்க்கையிலே நாளை என்பது நமக்கு இருக்கிறதோ இல்லையோ என்று சொல்லி நமக்கு தெரியாது. നമുക്ക് ലഭിച്ചിരിക്കുന്ന സമയം ഏറ്റവും നാം ഉത്തമമായിട്ട് ഉപയോഗിക്കണം. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். നമ്മളെല്ലാം സൂപ്പർ മാർക്കറ്റിൽ പോകുന്ന ആളുകളാണ്. எல்லாரும் கடைகளுக்கு செல்லக்கூடியவர்கள். സൂപ്പർ മാർക്കറ്റ് അല്ലെങ്കിൽ അങ്ങനെയുള്ള ഷോപ്പുകളിൽ നമുക്ക് ആവശ്യമുള്ള സാധനങ്ങൾ വാങ്ങിക്കാൻ നാം പോകാറുണ്ട്. நாம் இப்படியாக சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை என்று சொன்னால் தேவைப்படுகிற பொருட்களை வைத்திருக்கக்கூடிய கடைக்கு செல்கிறது உண்டு. പ്രത്യേകിച്ച് വീക്കെൻഡ് ഒക്കെ ആകുമ്പോൾ അനേക ഓഫേഴ്സ് വരാറുണ്ട്. வார கடைசியாகும் பொழுது அநேக விதமான தள்ளுபடிகள் அங்கு வருகிறதை பார்க்க முடியும். സാധാരണ ദിവസങ്ങളിൽ നാം 10 രൂപയ്ക്ക് മേടിച്ച സാധനം അന്ന് ഒരുപക്ഷെ 4 രൂപ 5 രൂപയ്ക്ക് അവർ വിൽക്കും. சாதாரணமாக நாம் 10 ரூபாய்க்கு வாங்கிய பொருட்களை அந்த நாளிலே சலுகை தள்ளுபடியாக 5 ரூபாய்க்கு விற்கிறவர்களாக காணப்படும். അവരുടെ ബിസിനസ് കൂട്ടുക, അതാണ് അവരുടെ തന്ത്രം. அவர்களுக்கு இந்த எப்படியாவது விற்று விட வேண்டும் என்பதுதான் அவருடைய வியாபார தந்திரமா இருக்கிறது. നാം പലപ്പോഴും പോയി പല സാധനങ്ങളും നാം മേടിക്കാറുണ്ട്. நாம் பல நேரங்களில் சென்று பல பொருட்களை வாங்குறவர்களாக இருக்கிறோம். ഫ്രൂട്ട്സ് വെജിറ്റബിൾ ഒക്കെ നല്ല വിലക്കുറവിൽ നമുക്ക് ലഭിക്കും. பழங்களையும் கீரை வகைகளையும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாங்குவோம். വിലക്കുറവാണെന്ന് വിചാരിച്ചുകൊണ്ട് നാം എന്തും എടുത്തുകൊണ്ട് വരുന്നില്ല. ஆனால் விலை குறைவு என்று சொல்லி எல்லா பொருட்களையும் நம்ம கொண்டு வருவதில்லை. കുറച്ച് ആപ്പിൾ നമുക്ക് മേടിക്കണമെങ്കിൽ நமக்கு ஒரு ஆப்பிள் பழங்கள் வேண்டும் என்று சொன்னால் വിലക്കുറവാണ്, നമുക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു, அது விலை குறைந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு விருப்பமாக പക്ഷെ இருக்கும். നമ്മൾ അവിടെ ചെന്ന് ഏറ്റവും നല്ലത് മാത്രം അതിൽ നിന്ന് സെലക്ട് ചെയ്തേ നാം മേടിക്കത്തുള്ളൂ. ஆனால் விலை குறைவாக இருந்தாலும் அதிலே நல்ல பழங்களை பார்த்து தான் நாம் வாங்குவோம். ഇനി കുറച്ച് വെജിറ്റബിൾ മേടിക്കണമെങ്കിൽ അതിലും ഏറ്റവും നല്ലതും എത്രയും നാം മേടിക്കുകയുള്ളൂ. எனக்கு கொஞ்சம் காய்கறிகள் வேண்டும் என்று சொன்னால் விலை குறைவாக இருந்தாலும் அவைகளை நல்லவைகளை பார்த்து தான் வாங்குவோம். കുറച്ച് പഴം മേടിക്കണമെങ്കിൽ നാം നല്ലത് മാത്രമേ മേടിക്കുള്ളൂ. അതിൽ ചിലപ്പം കേടായതും ഒക്കെ കാണും, പക്ഷെ നമ്മളൊന്നും മേടിക്കാറില്ല. நமக்கு இப்படியாக வாழைப்பழங்கள் எல்லாம் விலை குறைவாக இருக்கலாம், வாங்கும் பொழுது நாம் அதை நல்ல பழங்களை பார்த்து தான் வாங்குவோம். അപ്പൊ നല്ലത് മാത്രം നാം വളരെ നോക്കി ശ്രദ്ധിച്ചാണ് നാം മേടിക്കുന്നത്. நாம் வாங்குகிற பொழுதிலே நல்ல பழங்களை பார்த்து நோக்கி கவனமாக வாங்குறவர்களாக இருக்கிறோம். ഇനി ഡ്രസ്സിന് ഒരു 90% ഡിസ്കൗണ്ട് ഉണ്ടെന്ന് വിചാരിക്കുക. இப்படியாக உடைகளுக்கு 90% சலுகை என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள். 90% ഡിസ്കൗണ്ട് അതുകൊണ്ട് എന്തും മേടിക്കാന്ന് വിചാരിച്ചാൽ മേടിക്കത്തില്ല. 90% தள்ளுபடி என்று சொல்லி எல்லாவற்றையும் நான் வாங்கி விடுவதில்லை. നമുക്ക് ഇഷ്ടപ്പെട്ട കളറ്, நமக்கு விருப்பமுள்ள கலர், ഇഷ്ടപ്പെട്ട നമ്മുടെ സൈസ്, நமக்கு விரும்புகின்ற விதமான அளவு, ഇനി നമ്മുടെ പ്രിയപ്പെട്ടവർക്കാണെങ്കിൽ അവരുടെ സൈസിനനുസരിച്ച് நமக்கு விருப்பமுள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான சைஸை நாம் வாங்குவோம். നാം അങ്ങനെയാ മേടിക്കുന്നത്. அப்படிதான் நான் வாங்குகிறோம். വിലക്കുറവാണ് അതുകൊണ്ട് എന്തും മേടിക്കാന്ന് വിചാരിച്ചാൽ നാം ആരും விலை മേടിക്കുന്നില്ല. குறைவுதான் எதை வேண்டுமானாலும் வாங்கி விடலாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் வாங்குவதில்லை. അപ്പൊ ഇതെല്ലാം നാം വളരെ നോക്കി ശ്രദ്ധിച്ചാ നാം മേടിക്കുന്നത്. ஆனால் நாம் இவை எல்லாவற்றையும் மிக கவனமாக நாம் வாங்குகிறவர்களாக இருக்கிறோம். വാഹനം ഓടിക്കുന്ന പലരും ഉണ്ടെന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. வாகனத்தை ஓட்டக்கூடிய அநேகர் நம்மத்தில் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறேன். പ്രത്യേകിച്ച് അബുദാബിയിൽ നമുക്കറിയാം വളരെ ശ്രദ്ധിച്ചാണ് നാം വാഹനം ഓടിക്കുന്നത്. மிக முக்கியமாக அபுதாபியிலே வாகனத்தை ஓட்டும் பொழுது மிக கவனமாக நாம் ஓட்ட வேண்டும். എനിക്കൊരു 10 വർഷത്തെ എക്സ്പീരിയൻസ് ഉണ്ട്. எனக்கு 10 வருட அனுபவம் இருக்கிறது. ഞാൻ 10 വർഷമായിട്ട് വണ്ടി ഓടിക്കുകയാണ്. 10 வருடங்களாக இந்த வாகனத்தை நான் ஓட்டுகிறேன். എനിക്ക് സ്വന്തമായിട്ട് വണ്ടിയുണ്ട്. எனக்கு சொந்தமாக எனக்கு வண்டி இருக்கிறது. അല്ല, എന്റെ കമ്പനിയാണ് എനിക്ക് തന്നിരിക്കുന്നത്. என்னுடைய கம்பெனி கொடுத்தது. അതുകൊണ്ട് എനിക്ക് എന്ത് സ്പീഡിലും എനിക്ക് ഇഷ്ടപ്രകാരം ഓടിക്കാമെന്ന് വിചാരിച്ച ആരെങ്കിലും വണ്ടി ഓടിച്ചാൽ நான் விரும்புகிற பிரகாரமாக எத்தனை வேகமாக நான் செல்லுவேன் என்று சொல்லி விரும்பினால் കുറച്ച് കഴിയുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ഒരു SMS വരും. அதற்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். നിങ്ങളുടെ സ്പീഡ് ലിമിറ്റ് നിങ്ങൾ ക്രോസ് ചെയ്തിരിക്കുന്നു, நீங்கள் குறிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக போய்விட்டீர்கள், അതുകൊണ്ട് ഇത്ര രൂപ നിങ്ങൾ ഫൈൻ അടയ്ക്കണം. அதற்கு இவ்வளவான தொகையை கொடுக்க வேண்டும். നിങ്ങൾ തെറ്റായ വഴിയിൽ കൂടിയാണ്
ക്രോസ് ചെയ്തത് നിങ്ങൾ ഫൈൻ അടയ്ക്കണം. நீங்கள் செல்லக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பகுதிக்கு நீங்கள் சென்றது நிமித்தமாக இப்படிப்பட்ட குறிப்பிட்ட தொகை நீங்கள் கொடுக்க வேண்டும். നിങ്ങൾ അവരോട് ചെന്നിട്ട് പറയുക എനിക്ക് ഇത്ര വർഷത്തെ എക്സ്പീരിയൻസ് ഉണ്ട്, ഞാൻ അതുകൊണ്ടാണ് ഓടിച്ചത് നിങ്ങൾ പറഞ്ഞാൽ இப்படியாக நீங்கள் அந்த அதிகாரி முன்பதாக சென்று எனக்கு இத்தனை வருடங்கள் அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி நாம் അവർ சொல்லுவோமானால், പറയാം അവിടുത്തെ സ്പീഡ് ലിമിറ്റ് ഇത്ര ആയിരുന്നു, നീ അത് തെറ്റിച്ചു, അതുകൊണ്ടാണ് നിനക്ക് ഈ ഫൈൻ. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் அங்கு குறிக்கப்பட்ட ஒரு வேக அளவு இருந்தது, வேகத்திற்கு மேலாக நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், നമ്മൾ ചെയ്തത് തെറ്റാണ്, അത് നാം അടച്ചേ പറ്റുകയുള്ളൂ. நீங்கள் செய்தது தவறுதான், தவறுக்கான அந்த தொகையை நீங்கள் കൊടുത്തേ இருக்க வேண்டும். അതെല്ലാം നാം സൂക്ഷിച്ചേ പോകത്തുള്ളൂ. அதனால் நாம் மிக கவனமாக செல்லுவர்களாக ഈ இருக்கிறோம். വണ്ടി ഓടിക്കുന്നവർ മാത്രമല്ല, റെഡ് നമ്മൾ സീബ്ര ക്രോസ് ചെയ്യുന്നവർക്കും ഉണ്ട്. இது மாத்திரமல்ல, இந்த ஜீப்ரா கிராஸிலே கடந்து போறவர்களுக்கும் அது உண்டு. ഇപ്പൊ അബുദാബി സിറ്റിയിലൊക്കെ പല സീബ്ര ക്രോസിലും സിഗ്നൽ വന്നിട്ടുണ്ട്. இப்படியாக அபுதாபியிலே இருக்கக்கூடிய அநேக ஜீப்ரா கிராசிங் லைன்ல இப்படியாக சிக்னல் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். പണ്ട് സിഗ്നൽ ഒന്നും ഇല്ലായിരുന്നു, ഞാൻ ഇങ്ങനെ പോകത്തുള്ളൂ എന്ന് വിചാരിച്ചാൽ തൊട്ടുപുറകിൽ CID നിൽപ്പുണ്ട്. முன்பதெல்லாம் இங்கே சிக்னல் இல்லை நான் போவேன் என்று சொன்னால் முன்பெல்லாம் அங்கு CID-யை வைத்திருந்தார்கள். നിങ്ങൾ അങ്ങനെ ക്രോസ് ചെയ്ത് റെഡിൽ കൂടി ക്രോസ് ചെയ്താൽ CID വിളിക്കും, നിങ്ങളുടെ എമറൈസ് ID മേടിക്കും, only 400 ദിർഹം ഫൈൻ കിട്ടും. இப்படியாக சிவப்பு விளக்கு எரியும் பொழுது நாம் கடந்து செல்வோமானால் CID நம்மை அழைத்து அதற்கான தண்டனைக்குரிய பைசாவை கொடுப்பார்கள். ഞാൻ പറഞ്ഞ ഒരു മനസ്സിലാകാൻ വേണ്ടി ഒരു കാര്യം ഓർപ്പിച്ചതിന് വേണ്ടിയാ நான் உங்களுக்கு மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். അപ്പൊ ഇതെല്ലാം നാം ശ്രദ്ധിച്ചാണ് നാം ഇവിടെ ജീവിക്കുന്നത്. நாம் இங்கு வாழுகிற நாட்களிலே மிக கவனமாக நாம் வாழுகிறோம். ഇതൊക്കെ നമ്മുടെ ആവശ്യത്തിനുള്ളതാണ്. இதெல்லாம் நமக்கு தேவையானவை. പക്ഷെ നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ നാം നോക്കേണ്ട ശ്രദ്ധിക്കേണ്ട ചില കാര്യങ്ങളുണ്ട്. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. അതിന് പലപ്പോഴും നാം വില കൊടുക്കാറില്ല, ஆனால் அதற்கு நாம் அநேக நேரங்களிலே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, അത് ശ്രദ്ധിക്കാറില്ല. அதை நாம் கவனிப்பதும் இல்லை. അത് വളരെ ശ്രദ്ധിക്കണമെന്ന് ദൈവത്തിന് ബദൽ നമ്മെ ഓർപ്പിക്കുന്നുണ്ട്. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. വേഗത്തിൽ ചില പോയിന്റുകൾ മാത്രം ഓർപ്പിച്ച് ഞാനിരിക്കാം. உங்களுக்கு முன்பதாக ஒரு சில குறிப்புகளை நான் வைக்க விரும்புகிறேன். 44 സങ്കീർത്തനം അതിന്റെ 1-ാമത്തെ വാക്യം നമുക്കൊന്ന് വായിക്കാം. 44வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். Psalms 44 verse 1. 44வது சங்கீதத்தின் முதல் வசனம். അവിടെ നാം വായിക്കുന്നത് ഇങ്ങനെ, ദൈവമേ പൂർവ്വകാലത്ത് ഞങ്ങളുടെ പിതാക്കന്മാരുടെ നാളുകളിൽ നീ ചെയ്ത പ്രവൃത്തി അവർ ഞങ്ങളോട് വിവരിച്ചിരിക്കുന്നു, ഞങ്ങളുടെ ചെവി കൊണ്ട് ഞങ്ങൾ കേട്ടിരിക്കുന്നു. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களில் பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். തങ്ങളുടെ പിതാക്കന്മാരുടെ കാലത്ത് ദൈവം അവരുടെ ജീവിതത്തിൽ എന്തൊക്കെയോ ചെയ്തു എന്നാണ് ആ വാക്യം നമ്മെ ഓർപ്പിക്കുന്നത്. இந்த வசனங்களிலே நாம் கேட்ட பிரகாரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவருடைய பிதாக்களுடைய நாட்களிலே கர்த்தர் செய்த காரியங்களை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ഇത് കോരഹപുത്രന്മാരുടെ സങ്കീർത്തനം എന്ന് അവിടെ വായിക്കുന്നുണ്ട്. கோராக்கின் புத்திரனுடைய சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ദൈവത്തോട് മത്സരിച്ച ഒരു കൂട്ടം ആളുകളാണ് കോരഹ് എന്ന് പറയുന്ന ആളുകൾ. தேவனுக்கு எதிராக நின்ற ஒரு பெரும் கூட்டம் தான் இந்த கோராக்கின் புத்திரர்கள். മോശയുടെ നേതൃത്വത്തെ അവർ അംഗീകരിച്ചില്ല. மோசேயினுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. കോരഹ് മാത്രമല്ല, ദാഥാൻ അബീരാം എന്ന് പറയുന്ന ആളുകളും അവരുടെ കൂടെ വന്നു. அவர்களோடு கூட மாத்திரமல்ல, தாதானும் அபிதாவும் இவர்கள் எல்லாம் அவர்களோடு இந்த கோராக்கின் புத்திரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். അവരൊക്കെ മോശയോട് വന്നിട്ട് പറഞ്ഞു, മോശെ നീ മാത്രം നേതാവായിരിക്കുന്നത് ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടമല്ല. அவர்கள் எல்லாம் கடந்து வந்து மோசேயிடத்தில் சொன்னார்கள், மோசே நீ எங்களை வழிநடத்துவது மாத்திரம் எங்களுக்கு விருப்பம் இல்லை. മാത്രമല്ല അഹ്റോനോട് പറഞ്ഞു, നീ മാത്രം ശുശ്രൂഷ ചെയ്തത് ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടമല്ല. அது மாத்திரமல்ல, ஆரோனிடத்திலே சொன்னார்கள், நீ இந்த ஆசாரிய ஊழியம் நீர் மாத்திரம் செய்வது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ഇത് കേട്ടിട്ട് മോശ ദൈവത്തോട് നിലവിളിച്ചു. இதை கேட்ட பொழுது மோசே தேவனை நோக்கி முறையிட்டார். ദൈവം അവരുടെ അടുക്കിലേക്ക് ഇറങ്ങി വന്നു. தேவன் அவர்களுக்கு நடுவாக இறங்கி வந்தார். ഈ ആളുകളോട് പറഞ്ഞു, നിങ്ങൾ അങ്ങനെയൊന്നും പറയരുത്. அவர்கள் இப்படியாக சொன்னார், நீங்கள் இவ்விதமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ദൈവമാണ് ഞങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തത്. தேவன் தான் எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார். പക്ഷേ ഈ ആളുകൾ ഒന്നും അനുസരിച്ചില്ല. ஆனால் அவர்கள் அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. എന്താ അവർക്ക് ശിക്ഷ കിട്ടിയതെന്ന് അറിയാമോ? அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? ദൈവത്തെ അനുസരിക്കാത്തതിന്റെ ഫലമായി, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக, മോശയുടെ വാക്ക് കേൾക്കാത്തതിന്റെ ഫലമായി, மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக, ലോകത്തിൽ ആരും മരിക്കുന്നത് പോലെ അല്ല അവർ മരിച്ചത്. உலகத்திலே சகல மனுஷர்கள் மரிப்பது போல அல்ல அவர்கள் ഈ மரித்தது. കോരഹിനെയും തന്റെ കൂടെയുള്ള ആളുകളെയും கோராக்கினையும் அவருடைய கூட இருந்த புத்திரர்களையும் ഭൂമി വാ പിളർന്ന് വിഴുങ്ങിക്കളഞ്ഞു. பூமி வாய் திறந்து அவர்கள் உள்ளே மரித்து போனார்கள். എന്നാൽ സംഖ്യാപുസ്തകത്തിൽ നാം ഇങ്ങനെ ഒരു കാര്യം വായിക്കുന്നുണ്ട്. சங்கீதத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். സംഖ്യാപുസ്തകം നമ്പേഴ്സില് என்னாகமத்திலே இப்படியாக ഈ வாசிக்கிறோம். കോരഹിന്റെ പുത്രന്മാർ മരിച്ചില്ല എന്ന് നാം വായിക്കുന്നുണ്ട്. இந்த கோராக்கின் புத்திரர்கள் மரிக்கவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். അവരാണ് ഈ പിന്നീട് സങ്കീർത്തനങ്ങൾ എഴുതുന്നത്. பின்னதாக இந்த சங்கீதத்திலே அவர்களை தான் நாம் பார்க்கிறோம். എന്താ കാര്യമെന്നറിയാമോ? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? അവരുടെ പിതാക്കന്മാരുടെ ആലോചനയ്ക്ക് അവർ കൂട്ടുനിന്നില്ല. அவருடைய பிதாக்களுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ദൈവത്തിനെതിരെ അവർ തിരിഞ്ഞപ്പോൾ അവർ അതിന് നിന്നില്ല. ஆனால் தேவனுக்கு எதிராக இந்த கோராக்கின் புத்திரர் நின்ற பொழுது இவர்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை. അവരുടെ കൂടെ നിന്നിരുന്നെങ്കിൽ ഈ കോരഹിന്റെ പുത്രന്മാർ
പുത്രന്മാരും ഭൂമിക്കടിയിലേക്ക് പോകുമായിരുന്നു. இப்படியாக இந்த கோராக்கின் புத்திரர்களும் கோராக்கினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்று சொன்னால் പക്ഷെ அந்த അവർ பூமிக்குள்ளாக போயிருப்பார்கள். പക്ഷെ അവർ അനുസരിച്ചില്ല. ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாத അവർ நிமித்தமாக ദേവാലയത്തിലേക്ക് സമാഗമന കൂടാരത്തിലേക്ക് ഓടിച്ചെന്നു. இப்படியாக அவர்கள் கூடாரத்திற்கு நேராக தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து சென்றார்கள். അവിടെ ദൈവത്തിന്റെ മുൻപിൽ അവർ വീണു. அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே விழுந்தார்கள். അതുകൊണ്ട് 84 സങ്കീർത്തനത്തിൽ അവർ തന്നെ പറയുന്നത്, സൈന്യങ്ങളുടെ യഹോവേ തിരുനിവാസം എത്ര മനോഹരം, എന്റെ ഉള്ളം യഹോവയുടെ പ്രാകാരങ്ങളെ വാഞ്ചിച്ച് മോഹിച്ചു പോകുന്നു. 84 സങ്കീർത്തനം 1-2 വാക്യം. சங்கீதம் 84 இப்படியாக வாசிக்கின்றோம். கோராக்கின் புத்திரர் சொல்றார்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பூமி எங்கும் உம்முடைய நாமம் எவ்வளவு மகத்துவம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி. അപ്പൊ ഈ കോരകന്റെ പുത്രന്മാരൊക്കെ അവരുടെ മക്കളോട് ഈ കാര്യം പറഞ്ഞു. கோராக்கின் புத்திரர் அவருடைய பிள்ளைகளிடத்திலே இப்படியாக சொன்னார்கள், നമ്മുടെ പിതാക്കന്മാരൊക്കെ ഇങ്ങനെയാണ് നശിച്ചു പോകുന്നത്. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் இவ்விதமாக அழிக்கப்பட்டு போனார்கள். പക്ഷെ കൃപയാൽ നമുക്ക് രക്ഷപ്പെടുവാൻ സാധിച്ചു. ஆனால் கிருபையாக நாமெல்லாம் மீட்டெடுக்கும்படியாக ரட்சிக்கப்படும்படியாக கிருபை செய்தார். വലിയ നന്ദിയോടെ അവർ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നത്. அவர்கள் மிகப்பெரிய நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை അവരുടെ துதித்தார்கள். മക്കളോട് അവർ ഇത് തന്നെയാ പറയുന്നത്. அவருடைய பிள்ளைகளிடத்திலே இதைதான் சொன்னார்கள். പ്രിയമുള്ളവരെ, നമുക്ക് ഇതുപോലെ പറയുവാൻ ചിലതില്ലേ? பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளிடத்திலே சொல்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது அல்லவா? എഫെസ് ലേഖനം 2-ാം അധ്യായം 1 മുതൽ നാം വായിച്ചു വരുമ്പോൾ, எபேசியர் 2 அதனுடைய 1 வாசிக்கும் பொழுது, സമയം കുറവുകൊണ്ട് വാക്യങ്ങൾ വായിക്കുന്നില്ല, അവിടെ ഡിസ്പ്ലേ ചെയ്യുന്നുണ്ടാകും. அதை நான் நேரம் குறைவா இருக்கிறதுனாலே முழுவதுமாக வாசிக்கவில்லை. എഫെസ് ലേഖനം 2-ാം അധ്യായത്തിൽ നാം വായിക്കുന്നത് നമ്മൾ അതിക്രമങ്ങളിലും പാപങ്ങളിലും മരിച്ചവരായിരുന്നു വായിക്കുന്നത്. 1 வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை என்று சொல்லி வாசிக்கிறோம். അവിടെ വായിച്ചു വരുമ്പോൾ നാം വായിക്കുന്നത്, ഒരിക്കലും ദൈവത്തിന്റെ അടുക്കൽ ചെല്ലുവാൻ നമുക്ക് യാതൊരു ഗുണവുമില്ലായിരുന്നു. ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்திற்கு செல்வதற்கான எந்தவித தகுதியும் இல்லாதவர்கள். പക്ഷെ ദൈവം നമ്മെ സഹായിച്ചു. தேவன் நமக்கு உதவி செய்தார். ദൈവത്തിന്റെ മക്കളായി തീരുവാനുള്ള വലിയ ഭാഗ്യം നമുക്ക് നൽകി. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ദൈവത്തിന്റെ പ്രത്യേകത നാം മുമ്പ് കേൾക്കുകയുണ്ടായി. தேவனுடைய விசேஷமான காரியம் என்ன என்று சொல்லி கேட்டோம். ദൈവം പരിശുദ്ധനാ. தேவன் பரிசுத்தமுள்ளவர். യശയ്യാപ്രവചന പുസ്തകം 6-ാം അധ്യായത്തിൽ നാം അങ്ങനെ വായിച്ചത്, സറാഫുകൾ 6 ചിറകുണ്ടവർക്ക്, 2 കൊണ്ട് കാൽ മൂടി, 2 കൊണ്ട് മുഖം മൂടി, 2 കൊണ്ട് പറന്ന് അവരെന്താ പറയുന്നത്? യഹോവ പരിശുദ്ധൻ 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 എന്ന് ആർത്തുകൊണ്ടിരിക്കുക. ஏசாயா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே இப்படியாக நாம் வாசிக்க நாம் கேட்டோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி பாடக்கூடிய தூதர்களை நாம் பார்க்கிறோம். ഇതാണ് ദൈവത്തിന്റെ പ്രത്യേകത. இதுதான் தேவனுடைய மகத்துவம். ദൈവം പരിശുദ്ധനാ. அவர் பரிசுத்தமுள்ளவர். ദൈവത്തിന്റെ അടുക്കൽ ഒരു അശുദ്ധിയുമില്ല. தேவனுடைய அவரிடத்திலே ஒரு அசுத்தமான காரியம் இல்லை. ഒരു കാര്യം കൂടി മറന്നു പോകരുത്. ஒரு காரியத்தை மறந்து போக வேண்டாம். അശുദ്ധമായതൊന്നിനും ദൈവത്തിന്റെ അടുക്കൽ ചെല്ലുവാൻ കഴിയുകയില്ല. அசுத்தமான ஒன்றும் அவருடைய சமூகத்திலே செல்ல முடியாது. ജീവിതത്തിൽ അശുദ്ധി ഉണ്ടെങ്കിൽ ദൈവത്തിന്റെ അടുക്കൽ ചെല്ലുവാൻ കഴിയുകയില്ല. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே செல்ல முடியாது. അതുകൊണ്ട് എഫെസ് ലേഖനം 2-ാം അധ്യായത്തിൽ നാം വായിച്ചു, നാം മരിച്ചവരായിരുന്നു, ദൈവത്തിൽ നിന്ന് വേർപെട്ടവരായിരുന്നു. நாம் எபேசியர் 2 நாம் வாசிக்க கேட்டோம், நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ഇങ്ങനെയുള്ളവരോട് ദൈവം നമ്മോട് എങ്ങനെ ഇടപെട്ടെന്നറിയാമോ? இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தேவன் எப்படியாக கடந்து வந்தார்? അതിന്റെ 4-ാമത്തെ വാക്യം ഒന്ന് വായിക്കാം. 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐசியமுள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே. കരുണാസമ്പന്നനായ ദൈവമോ നമ്മെ സ്നേഹിച്ച മഹാസ്നേഹം. 4-ാം വാക്യം, தேவனே இரக்கத்தில் ஐசமுள்ளவராய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து மிகுந்த அன்பினாலே என்று சொல்லி வாசிக்கிறோம். ദൈവത്തിന്റെ പ്രത്യേകത, ദൈവം കരുണയിൽ സമ്പന്നനാണ്. தேவனுடைய விசேஷமான காரியம், அவர் கிருபையிலே ஐஸ்வரியத்திலே பிரியமுள்ளவர். അതുകൊണ്ട് എന്നെ നിങ്ങളെ ദൈവം സ്നേഹിച്ചത്. அதனால்தான் உங்களையும் என்ன அவர் நேசித்தார். അല്ല നമ്മുടെ കഴിവ് കണ്ടുകൊണ്ടല്ല, உங்களுடைய என்னுடைய திறமையினால் அல்ல, നമ്മുടെ ആരോഗ്യം കണ്ടുകൊണ്ടല്ല, நம்முடைய பலத்தினாலே அல்ல, നമ്മുടെ സൗന്ദര്യം കണ്ടുകൊണ്ടല്ല, நம்முடைய അഴകിனாலே அல்ல, ദൈവം നമ്മെ സ്നേഹിച്ചു. தேவன் நம்மை நேசித்தார். എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തിന്റെ അടുക്കൽ കടന്നു ചെല്ലുവാൻ ഒരു യോഗ്യതയും നമുക്കില്ലായിരുന്നു. சமூகத்திற்கு கடந்து வருவதற்கு எந்த விதமான தகுதி இல்லை. അനുസരണം കെട്ടവരായിരുന്നു. நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதவர்கள், ദൈവത്തിന് വളരെ ദൂരമേ പോയവരായിരുന്നു. தூரம் போனவர்கள், ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം ഒന്നും ചെയ്യാത്തവരായിരുന്നു. தேவன் விரும்புகிற காரியம் ஒன்றையும் செய்யாதவர்கள். പക്ഷെ ദൈവം നമ്മെ രക്ഷിച്ചത്, ஆனால் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ദൈവം നമ്മെ വീണ്ടെടുത്തത് நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். അവന്റെ കരുണ കൊണ്ടാണ്, அவருடைய கிருபையினாலே, അവന്റെ മഹാസ്നേഹമാണ്. மிகப்பெரிய அன்பினாலே. എങ്ങനെയാ നാം രക്ഷിക്കപ്പെട്ടത്? அப்படியாக தான் അങ്ങനെ നാം ரட்சிக்கப்பட்டோம். ദൈവമക്കളായി തീർന്നത്. தேவனுடைய பிள்ளைகளாக ഇത് மாற்றப்பட்டோம். നാം മറന്നു പോകരുത്. இதை நீங்கள் மறந்து போக ഓ, வேண்டாம். ദൈവമേ എന്നെ നീ സ്നേഹിപ്പാനിടയായല്ലോ എന്ന് ഓർത്ത് എപ്പോഴും ദൈവത്തിന് നന്ദി പറയണം. தேவனே, என்னை இப்படிப்பட்ட என்னை நேசித்ததற்காக உம்மை நான் நன்றி செலுத்துகிறேன் என்று ദൈവം சொல்லி നമ്മെ எப்பொழுதும் சொல்ல வேண்டும். വീണ്ടെടുത്തില്ലായിരുന്നുവെങ്കിൽ, ஒருவேளை அவர் நம்மை மீட்டெடுக்கவில்லை என்று ദൈവം சொன்னால், നമ്മെ രക്ഷിച്ചില്ലായിരുന്നുവെങ്കിൽ, ஒருவேளை அவன் ரட்சிக்கவில்லை என்று சொன்னால், നിത്യ നരകത്തിൽ നാം പോയേനെ. நித்திய நரகத்திற்கு நாம் செல்ல പക്ഷെ வேண்டியவர்கள். ദൈവം അവിടെ നമ്മെ രക്ഷിച്ചു. ஆனால் தேவன் அந்த நிலைமையில் இருந்து நம்மை ദൈവം നമ്മെ ரட்சித்திருக்கிறார். സ്നേഹിച്ചു. அவர் நம்மை நேசித்திருக்கிறார். അതാണ് ദൈവം നമുക്ക് വേണ്ടി ചെയ്ത വലിയ
നന്മ എന്ന് പറയുന്നത്. அதுதான் தேவன் நமக்கென்று செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையான காரியம். അതുകൊണ്ട് എപ്പോഴും നാം ഇതൊന്ന് ഓർത്തുകൊണ്ടിരിക്കണം. இதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள ദൈവം வேண்டும். നമ്മെ രക്ഷിച്ച വിധങ്ങൾ, தேவன் எப்படியாக ரட்சித்தார், ദൈവം നമ്മോട് ചെയ്ത വലിയ ഉപകാരങ്ങൾ, தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ആ நன்மையான വലിയ നന്മ மிகப்பெரிய நன்மைகள் അതെപ്പോഴും നാം ഓർത്തുകൊണ്ടിരിക്കണം. எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ഇവിടെ സങ്കീർത്തനത്തിൽ വായിച്ചു, അവർ തന്റെ മക്കളോട് എപ്പോഴും ഇത് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. இப்படியாக சங்கீதத்திலே வாசிக்கிட்டோம், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே எப்பொழுதும் அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். അതുകൊണ്ട് നാം മാത്രമല്ല, നമ്മുടെ മക്കളും എല്ലാം ഇതറിയേണ്ടത് ആവശ്യമാണ്. நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உள்ளதாக ദൈവം இருக்கிறது. ഒരുക്കി ഈ വലിയ രക്ഷ എല്ലാവരും അറിയണം. தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த மிகப்பெரிய ரட்சிப்பை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ഒരു കാര്യം കൂടി വളരെ സ്നേഹത്തോടെ ഓർപ്പിക്കട്ടെ. வேறொரு காரியத்தை அன்பு நிமித்தமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். രക്ഷിക്കപ്പെടുവാൻ ദൈവം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്ന സമയം എന്ന് പറയുന്നത് ഈ സമയമാണ്. ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற நேரம் இந்த நேரமாயிருக்கிறது. മരിച്ചു കഴിഞ്ഞാൽ പിന്നെ നമുക്ക് രക്ഷിക്കപ്പെടാൻ പറ്റത്തില്ല. மரித்து போனால் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது. ജീവിച്ചിരിക്കുമ്പോഴാണ് നമുക്ക് രക്ഷിക്കപ്പെടുവാൻ, ദൈവത്തെ സ്നേഹിക്കുവാനുള്ള സമയം. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் தான் நாம் ரட்சிக்கப்படுவதற்கான கொடுக்கப்பட்ட அவகாசமான நேரமாயிருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, അടുത്തതായി സംഭവിക്കുവാൻ പോകുന്ന ഒരു രണ്ട് പ്രധാനപ്പെട്ട കാര്യമുണ്ട്. அடுத்ததாக நடக்க இருக்கக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான காரியங்கள். ഒരുപക്ഷെ നമ്മുടെ മരണമായിരിക്കും, ஒன்று நம்முடைய மரணம், അല്ലെ നമ്മുടെ കർത്താവിന്റെ വരവാണ്. இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை. ഇത് രണ്ടും സംഭവിച്ചു കഴിഞ്ഞാൽ പിന്നെ രക്ഷിക്കപ്പെടാൻ പറ്റത്തില്ല. இது ரெண்டும் நடக்கும் என்று சொன்னால் ஒருவேளை இரண்டிலே ஒன்று நடக்கும். അതുകൊണ്ട് ദൈവവചനം നമ്മെ ഓർപ്പിക്കുന്നത് ഇതാണ് സുപ്രസാദ കാലം എന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அதனால் வேத வசனம் நமக்கு இப்படியாக நினைவுபடுத்திருக்கிறது, நாம் கிருபையின் நாட்களில் இருக்கிறோம். അതുകൊണ്ട് ഈ ജീവിതത്തിൽ രക്ഷിക്കപ്പെട്ടില്ല എങ്കിൽ നിങ്ങൾ കൈവിട്ടു പോകും എന്നുള്ള കാര്യം മറന്നു പോകരുത്. இந்த நாட்களிலே நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவருடைய வருகையிலே நீங்கள் கைவிடப்படுவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. അതുകൊണ്ട് നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം ഒന്ന് തിരിഞ്ഞു നോക്കണം. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயாக திரும்பி பார்க்க നാം வேண்டும். എങ്ങനെയുള്ളവരായിരുന്നു നാം ഒന്ന് ചിന്തിക്കണം. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். ദൈവം നമ്മെ സ്നേഹിച്ച സ്നേഹം നാം ഒന്ന് എപ്പോഴും ഓർക്കണം. தேவன் நம்மை நேசித்த அன்பை, எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லி நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். അതുകൊണ്ട് ദൈവം നമുക്ക് വേണ്ടി അങ്ങനെ ചെയ്ത ആ നന്മയെ ഓർത്ത് നന്ദിയോടെ ദൈവത്തെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കണം. தேவன் நமக்கு செய்த நன்மையான காரியங்களை எண்ணி நினைத்து பார்த்தவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். നമ്മോട് മാത്രമല്ല, നമ്മുടെ സ്നേഹിതരോട് പറയണം. അത് நம்மோடு கூட மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்களிடத்திலும் சொல்ல வேண்டும். നമ്മുടെ ഭവനത്തിലുള്ളവരോട് പറയണം. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். നമ്മുടെ മക്കളോട് പറയണം. நம்முடைய பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டும். അങ്ങനെ ചെയ്യുവാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அப்படி நமக்கு செய்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. അത് മാത്രമല്ല, രണ്ടാമത് നാം മുകളിലോട്ട് നോക്കണമെന്ന് ദൈവത്തിന് വചനം നമ്മെ ഓർപ്പിക്കുന്നുണ്ട്. இப்படியாக இரண்டாவது குறிப்பாக நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ഉൽപ്പത്തി പുസ്തകം 15-ാം അധ്യായം 15-ാമത്തെ വാക്യം, ജെനസിസ് ചാപ്റ്റർ 15 വേഴ്സ് 5. ஆதியாகமம் 5-ാം 15-ാം അധ്യായം 15-ാം அதிகாரம் 5-வது வசனம். അബ്രഹാമിനോട് ദൈവം പറയുന്ന ഒരു കാര്യം, അത് ஆபிரகாமிடத்திலே தேவன் சொன்ன வார்த்தை 15:5. യെസ് യെസ് മക്കളില്ലാത്ത ദാവീദിനോട് അബ്രഹാമിനോട് ദൈവം പറഞ്ഞ വാക്യമാണ് നമ്മൾ വായിച്ചത്. பிள்ளைகள் இல்லாத அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் இந்த 5வது வசனத்திலே வாசிக்க கேட்டோம். ദൈവത്തിന്റെ വലിയൊരു പരാതിയുമായിട്ടാണ് അബ്രഹാം വന്നത്. தேவனுக்கு முன்பதாக அநேக ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு ஆபிரகாம் கடந்து வந்தார். 15-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ നമുക്കറിയാം, அந்த 15வது அதிகாரத்தை വാசிക്കുമ്പോൾ അറിந்து கொள்ள முடியும். ദൈവം അബ്രഹാമിനോട് പറഞ്ഞു, ഞാൻ നിന്റെ ബഹുത്തായ പരിചയാണ് എന്ന് 1-ാം വാക്യത്തിൽ പറയുന്നുണ്ട്. இப்படியாக அவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ഉടനെ അബ്രഹാം പറഞ്ഞ, മക്കളില്ലാത്ത ഞാൻ എങ്ങനെയാ ഇതൊക്കെ ആകുന്നത്? എന്റെ ദാസനാണ് എന്റെ അവകാശി. இப்படியாக அந்த ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி சொல்லுகின்றார், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறதே, இப்படி இருக்கும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி கேட்டான். ഇങ്ങനെ പറഞ്ഞ അബ്രഹാമിനോട് ദൈവം പറഞ്ഞു, നീ മുറ്റത്തേക്ക് ഇറങ്ങാൻ പറഞ്ഞു. இப்படி சொன்ன ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். ആകാശത്തിലോട്ട് നോക്കാൻ പറഞ്ഞു. நீ வானத்தை நோக்கி பார், നക്ഷത്രങ്ങളെ എണ്ണാൻ പറ്റുമെങ്കിൽ എണ്ണിക്കൊള്ളാൻ പറഞ്ഞു. நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு, ഇതുപോലെ നിനക്ക് മക്കൾ ഉണ്ടാകുമെന്ന് പറഞ്ഞു. இது போல உனக்கு பிள்ளைகளுடைய சந்ததி ഉണ്ടായിരിക്കും என்று சொன்னார். കടൽക്കരയിലെ മണലിനെ നിനക്ക് എണ്ണാൻ കഴിയുമെങ്കിൽ അതുപോലെ മക്കൾ ഉണ്ടാകുമെന്ന് പറഞ്ഞു. மணலை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு, அவைகளை போல அந்த மணலின் அளவை போல உன்னுடைய சந்ததி உடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார். നമുക്കറിയാം അങ്ങനെ തന്നെ സംഭവിച്ചു എന്നുള്ള കാര്യം. நமக்கு தெரியும், அது பிரகாரமாகவே அது போலவே நடந்தது என்று. നാം എവിടെയാണ് നോക്കേണ്ടത്? நாம் എங்கு பார்க்க வேண்டும்? എവിടെയാ നാം ശ്രദ്ധിക്കേണ്ടത്? நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? എബ്രായ ലേഖനം 4-ാം അധ്യായം 16-ാമത്തെ വാക്യം. எபிரேயர் 4 அதனுடைய 14. 4 ഹീബ്രു ചാപ്റ്റർ 4 വേഴ്സ് 16. அவராலே சரீரம் முழுவதும் 4:16 എബ്രായ. യെസ്
നാം എവിടെയാണ് നോക്കേണ്ടത്? ദൈവവചനം വ്യക്തമായിട്ട് നമ്മെ ഓർപ്പിക്കുന്നുണ്ട്. நாம் எங்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. അതുകൊണ്ട് കരുണ ലഭിപ്പാനും തത്സമയത്ത് സഹായത്തിനുള്ള കൃപ പ്രാപിപ്പാനുമായി നാം ധൈര്യത്തോടെ കൃപാസനത്തിനടുത്തേക്ക് ചെല്ലുക. 4:16 എബ്രായ ലേഖനം, ഹീബ്രൂ ചാപ്റ്റർ 4. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடவோம். ആരെ കുറിച്ചാ പറയുന്നതെന്ന് അറിയാമോ? யாரை குறித்து சொல்லுகிறார்? അനുഭവം 4-ാമത്തെ വാക്യം. அதனுடைய 14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு Yes, മതി. ആകയാൽ ദൈവപുത്രനായ യേശു ആകാശത്തിൽ കൂടി കടന്നു പോയതുപോലെ வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். എന്റെ പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ ജീവിതത്തിലൊക്കെ അനേക പ്രശ്നങ്ങൾ എപ്പോഴും കടന്നു വരാം. அருமையானவரே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். അനേക പ്രതികൂലങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിലുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் கடந்து வருகிறது. ഒന്നുമില്ലാതെ ഇരുന്നുവെങ്കിൽ നാം എപ്പോഴും അങ്ങനെ ആഗ്രഹിക്കാറുണ്ട്. நமக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால் இதை போலவே நாம் எப்பொழுதும் அங்கலாக்கித்துக் கொண்டு இருப்போம். അതായത് പ്രശ്നം ഒന്നുമില്ലാതെ മുന്നോട്ട് പോയാൽ എത്ര നല്ലതായിരുന്നു എന്ന് നാം ആഗ്രഹിക്കാറുണ്ട്. இப்படியாக எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று சொன்னால் எவ்வளவு நன்றாய் இருக்கும் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் நினைப்போம். പക്ഷെ ഓരോ ദിവസം കഴിയുന്നവരും നമ്മുടെ പ്രശ്നത്തിന്റെ വലുപ്പം ഇങ്ങനെ കൂടുകയാ. ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ഇനി നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രശ്നമില്ലെങ്കിൽ നമ്മുടെ പ്രിയപ്പെട്ടവർക്ക് പലപ്പോഴും പ്രശ്നമുണ്ടാകും. நமக்கு இல்லை என்று சொன்னால் நமக்கு விரும்புகிறவர்களுக்கு பிரச்சனைகள் காணப்படும். അപ്പൊ പ്രശ്നമില്ലാത്തൊരു ലോക ജീവിതം നമുക്കില്ല. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை. പക്ഷെ ഇല്ലാത്തൊരു ജീവിതം നമുക്ക് നിത്യതയിൽ ഉണ്ട് എന്നുള്ള കാര്യം നാം മറന്നു പോകരുത്. அப்படி இல்லாத ஒரு நிலைமையில நித்தியத்தில் நாம் இருக்க போகிறோம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். എന്നാൽ ഈ ഭൂമിയിൽ പ്രശ്നം ഉണ്ടാവുമ്പോൾ നാം എന്താ ചെയ്യേണ്ടത്? இந்த உலகத்திலே நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? അവിടെ നാം വായിച്ചത് കർത്താവിന്റെ മുഖത്തേക്ക് നാം നോക്കണം, അവന്റെ അടുക്കലേക്ക് ചെല്ലണം. நாம் வாசித்த பிரகாரமாக அவருடைய சமூகத்திற்கு சென்று அவரை நோக்கி பார்க்க வேண்டும். അപ്പൊ നല്ല വാക്യം ഒന്നുകൂടി വായിക്കുവോ? அதனுடைய 14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்காய் இருக்கிறார். இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். അതിന് എന്ത് പ്രശ്നം ഉണ്ടെങ്കിലും ചെല്ലുവാൻ ഒരു കർത്താവിന്റെ സന്നിധിയുണ്ട്. நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. അതാണ് ഒരു ദൈവവേദനെ സംബന്ധിച്ചുള്ള ധൈര്യം എന്ന് പറയുന്നത്. இதுதான் நம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம். തക്ക സമയത്ത് വേണ്ടുന്ന കൃപയ്ക്കായി ചെല്ലുവാനായിട്ടാണ് നമ്മൾ വായിച്ചത്. அங்கு நாம் தக்க சமயத்திலே சகாயம் பெற்றுக்கொள்ள கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய தேவனுடைய சமூகம். അതുകൊണ്ട് നമ്മൾ ഒന്ന് തിരിഞ്ഞു നോക്കി ദൈവം ചെയ്ത നന്മകളെ നാം മറക്കരുത്. நாம் ஒரு விஷயம் திரும்பி பார்த்து தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து போக வேண்டாம். നന്മകൾ എന്ന് പറയുമ്പോൾ ദൈവം നമ്മെ വീണ്ടെടുപ്പ്. ஆனால் தேவன் நம்மை மீட்டெடுப்பை நீங்கள் மறந்து போக கூடாது. ദൈവം നമ്മെ രക്ഷിച്ച നമ്മുടെ വലിയ രക്ഷ. நாம் எப்படியாக தேவனை ரட்சித்தார் என்று சொல்லி அவருடைய ரட்சிப்பின் ஆழத்தை ഇതിനെപ്പോഴും നാം നന്ദി പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കണം. எப்பொழுதும் நான் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். നാം പലപ്പോഴും ഇതൊന്നും ഓർക്കാറില്ല. நாம் பல நேரங்களில் இதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. നമ്മുടെ മുമ്പിൽ നാളെ എങ്ങനെ നാം കഴിക്കുമെന്നുള്ളത് ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുക. நாம் எப்பொழுதும் நாளை தினத்தை எப்படியாக நாம் கடந்து செல்வோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்போம். ഇപ്പൊ ഈ വർഷം തീരാറായി, 26 എനിക്ക് എങ്ങനെയാകുമെന്ന് ചിന്തിക്കുന്ന ആളുകളാ ഞാനും നിങ്ങളും. இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். 2026 எப்படி இருக்கும் என்று சொல்லி சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ദൈവവചനം പറയുന്നത് നാളത്തെ നമുക്കുള്ളതല്ല. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது நாளை என்பது நம்முடைய கைகளில் இல்லை என்று சொல்லி. നമ്മുടെ ആവശ്യം എന്താണെന്ന് ദൈവത്തിന് അറിയാം. நம்முடைய தேவை என்ன என்று சொல்லி நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். അതുകൊണ്ട് ദൈവം പറഞ്ഞു, കാക്കകളെ നോക്കുവിൻ, വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്യുന്നില്ല, കളപ്പുരയിൽ കൂട്ടി വെക്കുന്നില്ല, ദൈവം അവയെ പുലർത്തുന്നു. அவைகளை ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி. എന്നിട്ട് ദൈവം പറഞ്ഞത്, നിങ്ങൾ അവയേക്കാൾ ശ്രേഷ്ഠന്മാരാണ്. ஆனால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகின்றார், அவைகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்லி. അതുകൊണ്ട് ദൈവം എന്താ പറഞ്ഞത്? അതുകൊണ്ട് മുമ്പേ അവന്റെ രാജ്യവും നീതിയും അന്വേഷിപ്പീൻ, അതോടുകൂടി സകലവും നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾക്കുള്ളതെല്ലാം ദൈവം തരും. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. അതുകൊണ്ട് ദൈവം ഒരിക്കൽ വലിയ രക്ഷയോർത്ത് വീണ്ടെടുപ്പിനെ ഓർത്ത് എപ്പോഴും നാം നന്ദിയുള്ളവരായിരിക്കണം. தேவன் நமக்கு பாராட்டின அந்த ரட்சிப்பை எண்ணி நினைத்து பார்த்து நன்றியுள்ளவர்களாக எப்பொழுதும் நன்றி செலுத்துவர்களாக காணப்பட வேண்டும். ദൈവം ഒരിക്കൽ രക്ഷയുടെ സന്തോഷം നമ്മുടെ മുഖത്ത് എപ്പോഴും ഉണ്ടായിരിക്കണം.
தேவன் நமக்கு பாராட்டின அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ആ காணப்பட வேண்டும். പ്രത്യാശ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായിരിക്കണം. இப்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட അത് வேண்டும். മറ്റുള്ളവർ കണ്ടിട്ട് ചോദിക്കണം, നിന്റെ ജീവിതത്തിൽ എന്താണ് നിനക്ക് ഈ സന്തോഷമുള്ളത്? நம்மை பார்த்து மற்றவர்கள் கேட்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கான காரணம் என்ன என்று சொல்லி. അവരെ കുറിച്ച് നമുക്ക് ഈ കർത്താവിനോട് അവരോട് പറയുവാനായിട്ട് കഴിയും. அப்படி கேட்கும் பொழுது அவரிடத்திலே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மால் சொல்ல முடியும். മാത്രമല്ല നാം മുകളിലോട്ട് നോക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. அதோடு கூட மாத்திரமல்ல, நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம் உள்ளதா இருக்கிறது. അവിടെയാണ് നമ്മുടെ കർത്താവ് വസിക്കുന്നത്. அங்குதான் நம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ഏത് സമയത്ത് അവന്റെ അടുക്കലേക്ക് ചെല്ലുവാൻ നമുക്ക് അവകാശമുണ്ട്. ஆனால் எந்த நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே செல்வதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ഒരു കാര്യം കൂടി പറഞ്ഞ് ഞാൻ അങ്ങ് അവസാനിപ്പിക്കാം. ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய ഒന്നല്ല, രണ്ട് കാര്യം ജസ്റ്റ് പറഞ്ഞ് ഞാൻ വേഗത്തിൽ അവസാനിപ്പിക്കാം. இரண்டு காரியத்தை வேகமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். പുറപ്പാട് പുസ്തകം എക്സോഡസ് ചാപ്റ്റർ 14 15 വാക്യം ഇത് വായിക്കാം. யாத்ராகமம் அதனுடைய 16வது அதிகாரம் 14 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ഇസ്രായേൽ വലിയൊരു പ്രശ്നത്തിൽ അകപ്പെട്ടിരിക്കുക. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். എങ്ങനെ മുന്നോട്ട് പോകണമെന്ന് അവർക്കറിയില്ല. எப்படியாக அவர்கள் முன்னதாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு കാരണം தெரியும். അടിമത്തത്തിൽ നിന്ന് അവർ മടങ്ങി വരികയാണ്. அடிமைதனத்தில் இருந்து எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து வருகிறார்கள். അവരെ പിടിക്കുവാനായിട്ട് ഫറവോന്റെ സൈന്യം പുറകിലുണ്ട്. அவர்களை பிடிக்கும்படியாக பார்வோனுடைய சேனை அவர்களுக்கு பின்னதாக கடந்து வருகிறது. മുമ്പിൽ ഇതാ അവർ ചെങ്കടലിന്റെ മുമ്പിൽ വന്ന് നിൽക്കുകയാണ്. முன்பதாக செங்கடல் நிற்கின்றது. എങ്ങോട്ട് പോകണമെന്നറിയില്ല. எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. എന്ത് ചെയ്യണമെന്നറിയില്ല. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாது. പലപ്പോഴും നമ്മുടെയും ജീവിതത്തിൽ നാം ഇങ്ങനെയുള്ള സാഹചര്യത്തിൽ കൂടി കടന്നു പോകാറുണ്ട്. நேரங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இது போல ஒரு சூழ்நிலை வழியாக நாம் கடந்து செல்கிறோம். എന്നാൽ അങ്ങനെയുള്ളവരോട് ദൈവം എന്താ പറയുന്നതെന്ന് അറിയാമോ? அப்படிப்பட்ட நிலைமையிலே அப்படிப்பட்ட இருக்கிறவர்களிடத்திலே தேவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? പിന്നെ 14 വാക്യം. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, Yes. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? നീ എന്തിനാ എന്നോട് നിലവിളിക്കുന്നത്? நீ எதற்காக என்னிடத்திலே முறையிடுகின்றாய்? പിന്നെ புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லு. Go forward, മുന്നോട്ട് പോകാനാ പറഞ്ഞത്. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி. പ്രതിസന്ധി കണ്ടുകൊണ്ട് അവിടെ നിൽക്കുവാനായിട്ടല്ല ദൈവം പറയുന്നത്. பிரச்சனைகளை கண்டு அங்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. ഞാൻ നിലവിളിക്കുവാനായിട്ടല്ല ദൈവം പറയുന്നത്. இப்படியாக தேவனை நோக்கி முறையிட வேண்டும் என்று சொல்லி അപ്പൊ சொல்லவில்லை. ന്യായമായി ചോദിക്കും, മുമ്പിൽ ചെങ്കടലല്ലേ? அவர்களுக்கு நியாயமான காரியம் உண்டு, முன்னதாக செங்கடல் இருக்கிறது அல்லவா? പുറകിൽ ഫറവോന്റെ സൈന്യം പിടിക്കുവാനായിട്ട് വരികയല്ലേ? பார்வோனுடைய சேனை பின்னதாக எங்களை பிடிக்கும்படியாக வருகிறது ഞാൻ அல்லவா? എന്താ ചെയ്യേണ്ടത്? நான் என்ன செய்ய வேண்டும்? പലപ്പോഴും നാമും ഇങ്ങനെ നിലവിളിക്കാറുണ്ട്. பல நேரங்களில் இப்படிப்பட்ட நிலைமையிலே தேவனை நோக்கி முறையிடுவர்களாக நாம் இருக்கிறோம். യാക്കോബ് കരഞ്ഞതുപോലെ നാമും കരയാറുണ്ട്. ദൈവമേ, സകലതും എനിക്ക് പ്രതികൂലമാണെന്ന് പറഞ്ഞ് കരയാറുണ്ട്. இப்படியாக யாக்கோபு எப்படியாக தேவனிடத்திலே முறையிட்டது போல எல்லா காரியங்களிலும் நாமும் முறையிடுவர்களாக இருக்கிறோம். എന്നാൽ എന്റെ പ്രിയമുള്ളവർ, ദൈവം നമ്മോട് പറയുന്ന കാര്യം ഗോ ഫോർവേഡ്, മുന്നോട്ട് പോകാനായിട്ടാണ് പറയുന്നത്. ஆனால் தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம் கோ ஃபார்வர்ட், நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் என்று சொல்லி. നാം ചോദിക്കും, എങ്ങനെ ഞാൻ മുന്നോട്ട് പോകുന്നത്? கேட்கின்றோம், எப்படியாக முன்னேறி செல்ல എന്റെ முடியும்? മുന്നിൽ അസാധ്യമായ ഒരു വഴിയല്ലേ ഉള്ളത്? எனக்கு முன்பதாக அசாதாரணமான சூழ்நிலை ഈ இருக்கிறது அல்லவா? ചെങ്കടലല്ലേ എന്റെ മുമ്പിലുള്ളത്? முன்னதாக இந்த செங்கடல் தடையாக இருக்கிறது அல்லவா? തുടർന്ന് വായിച്ചു വരുമ്പോൾ അവിടെ നാം വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. தொடர்ந்து வாசித்து வரும்பொழுது இப்படியாக வாசிக்கிறோம். ആ ചെങ്കടലിനെ ദൈവം രണ്ടാക്കി വിഭാഗിച്ചു. அந்த செங்கடலை தேவன் இரண்டாக பிளந்தார். അവർ കാണാത്ത പുതിയൊരു വഴി ദൈവം അവിടെ തുറന്നു. அவர்கள் பார்க்காத ஒரு புதிய வழி அவர்களுக்கு നാം காண்பித்தார். വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാ, ഉണങ്ങിയ നിലത്ത് കൂടിയ ഇസ്രായേൽ ജനം അക്കരെ കടന്നു. இப்படியாக காய்ந்த நிலத்தின் வழியாக அவர்கள் கடந்து சென்று செங்கடலை கடந்தார்கள். ഈ ഫറവോന്റെ സൈന്യം അത് ചെയ്യുവാൻ നോക്കി. ஆனால் இந்த பார்வோனுடைய சேனையும் இது போல கடந்து வர முயற்சி പക്ഷെ അവർ செய்தார்கள். മുങ്ങിപ്പോയി എന്നാണ് നാം വായിക്കുന്നത്. அவர்களுக்குள்ளாக முங்கி போனார்கள். ദൈവത്തിന്റെ മക്കളോട് ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ, தேவனுடைய ஜனங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். പ്രതിസന്ധിയുടെ മുമ്പിൽ നിൽക്കുമ്പോൾ, பிரச்சனை வழியாக கடந்து செல்லும் பொழுது, പ്രതികൂലങ്ങളുടെ മുമ്പിൽ നിൽക്കുമ്പോൾ, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, ആളുകളൊക്കെ നമ്മെ കൈവിടുമ്പോൾ, அநேகர் நம்மளை கைவிடுகிற நேரத்தில் എങ്ങനെ മുന്നോട്ട് പോകണമെന്ന് വിചാരിക്കുമ്പോൾ, எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்குമ്പോൾ, ആത്മഹത്യ ചെയ്താലോ എന്ന് പോലും ചിന്തിക്കുമ്പോൾ, ஒருவேளை தற்கொலை செய்தாலா என்று சொல்லி நினைக்கின்ற நேரத்தில், ദൈവം നമ്മോട് പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്, മുന്നോട്ട് പോകുക. ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது, நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். പുതുവഴിയെ തുറക്കുവാൻ ദൈവത്തിന് കഴിയും. தேவனால் புதிய ஒரு வழியை திறக்க முடியும். മോശയ്ക്കറിയാം ദൈവം അത് ചെയ്യുമെന്ന്. மோசேக்கு நன்றாக தெரிந்திருந்தது. മോശയോട് தேவன் പറഞ്ഞു, செய்வார் என்று சொல்லி. നിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന വടി കൊണ്ട് ആ ചെങ്കടൽ നേരെ നീട്ടാനായിട്ടാ പറഞ്ഞത്. இப்படியாக அந்த செங்கடலை ചെങ്കടൽ നേരെ നീട്ടുവാനായിട്ട് പറഞ്ഞത് എന്റെ കയ്യിലുള്ള വടി കൊണ്ട്. இப்படியாக ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை நீட்டி செங்கடலை அடிக்க வேண்டும் என்று അവിടെ വായിക്കുന്നവർ ഉണങ്ങിയ നിലത്ത് കൂടി നടക്കുവാനായിട്ട് ഇടയായി തീർന്നു. இப்படியாக காய்ந்த தரை வழியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். അസാധ്യത്തെ സാധ്യമാക്കുവാൻ ദൈവത്തിന് കഴിയും. அசாதாரணமான சூழ்நிலையை சாதாரணமாக தேவனால் மாற்ற முடியும். ആ വിശ്വാസം നമുക്കുണ്ടോ?
ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? എന്റെ ദൈവം എന്റെ കൂടെയുണ്ട്. என்னுடைய தேவன் என்னோடு கூட ദൈവം இருக்கிறார். എന്നെ വഴി നടത്തും. தேவன் என்னை நடத்துவார். അവൻ എന്നെ സഹായിക്കും. தேவன் எனக்கு உதவி செய்வார். അതുകൊണ്ട് ആ സങ്കീർത്തനത്തിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നത്, அதனால் தான் சங்கீதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 46 സങ്കീർത്തനം 1-2 വാക്യങ്ങൾ. 41வது சங்கீதம் 1-2 வசனங்கள். ദൈവം നമ്മുടെ സങ്കേതവും ബലവുമാകുന്നു, കഷ്ടങ്ങൾ അവൻ ഏറ്റവും അടുത്ത തുണ. தேவன் எனக்கு சங்கீதமும் என் பலனுமாய் இருக்கிறார், ஆபத்து காலத்துல ஏற்ற துணையும் ആപത്ത് കാലത്ത് ഏറ്റവും അടുത്ത തുണ. ஆபத்து காலத்துல எனக்கு துணையாக இருக்கின்றார். ആപത്ത് കാലം വരുമ്പോഴാണ് പലരുടെയും സ്നേഹം നാം മനസ്സിലാക്കുന്നത്. ஆபத்து நேரத்தில் தான் அநேக நண்பர்களுடைய நிலைமையை நாம் நன்றால் அறிந்து கொள்ள முடியும். സ്നേഹമുണ്ടെന്ന് പറയുന്ന ഭാര്യയും ഭർത്താവും മക്കളും കൂട്ടുകാരും ഒക്കെ ആപത്ത് വരുമ്പോഴാണ് പലപ്പോഴും ഓടിപ്പോകുന്നത്. அன்பு என்று சொல்லி இருக்கக்கூடிய அநேக கணவன் மனைவி நண்பர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் என்று சொல்லி வரும் பொழுது ஆபத்து வர நேரத்தில் நம்மை விட்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். പക്ഷെ അവിടെ ദൈവത്തിന് വചനം പറയുന്നത് ദൈവം ഓടിപ്പോകത്തില്ല. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அவர் ஒரு நாளும் ஓடி போகிறவர் അവന്റെ அல்ல. കൂടെ ഉണ്ടാകുമെന്നാ പറയുന്നത്. உங்களோடு கூட இருக்கக்கூடியவர். പ്രിയമുള്ളവരെ, ഈ ദൈവത്തിൽ നമുക്ക് ശരണപ്പെടാം. பிரியமானவர்களே, இந்த தேவனுக்கு நேராக நம்மை நாம் ஒப்புக் കൊടുப்போம். ഒരു കഥ കേട്ടിട്ടുണ്ട്, അതുകൂടെ പറഞ്ഞു തരാൻ അവസാനിപ്പിക്കാം. ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ഒരിക്കൽ ഒരു മനുഷ്യൻ തന്റെ ജീവിതത്തിന്റെ അവസാനം മരിച്ച് താൻ ദൈവത്തിന്റെ അടുക്കൽ ചെന്നു. ஒரு மனுஷன் கடைசியாக மரித்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலே சென்றார். തന്റെ ജീവിതത്തിന്റെ യാത്ര എങ്ങനെയുള്ളതായിരുന്നു എന്ന മനുഷ്യനെ ദൈവം കാണിച്ചു. இப்படியாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்விதமாக வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி தேவன் அவருக்கு காண்பித்தார். തന്റെ ചെറിയ കുട്ടിക്കാലം, அவனுடைய சிறு பிராயத்திலே തന്നെ ഇങ്ങനെ തന്നെ മാതാപിതാക്കളൊക്കെ തോളിലെടുത്ത് നടക്കുന്നു. அவருடைய தாயும் தகப்பனும் அவரை தோளில் மேல் வைத்துக் கொண்டு நடந்தார்கள். താൻ നല്ലൊരു ചെറുപ്പക്കാരനായി. அவர் ஒரு நல்ல ஒரு வாலிபனாக காணப்பட்டார். താൻ ഇങ്ങനെ നടന്നുപോയ പാതകളൊക്കെ ദൈവ മനുഷ്യനെ കാണിച്ചു. அவர் நடந்து போன வழிகளை எல்லாம் அவர் காண்பித்துக் கொடுத்தார். അതിനുശേഷം ആ മനുഷ്യൻ വൃദ്ധനായി. இப்படியாக அந்த மனுஷன் ஒரு வளர்ந்து நல்ல ஒரு வாலிப நிலையை அடைந்து നടക്കുവാനൊക്കെ കഴിയാത്ത അവസ്ഥയായി. அவன் நடக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். അപ്പോൾ തന്റെ കാൽപാദങ്ങൾ വീണ്ടും തനിക്ക് കാണുന്നുണ്ട്. இப்படியாக நடக்க முடியாத நிலைமையில அவன் திரும்பி பார்க்கின்றான். அவன் நடந்து வந்த கால் தடங்கள் அங்கு இருக்கின்றன. തന്റെ യൗവന പ്രായത്തിൽ ആരോഗ്യമുള്ളപ്പോൾ താൻ ദൈവത്തോടു കൂടെ നടന്നപ്പോൾ 4 കാൽപാദങ്ങൾ താൻ കണ്ടു. இப்படியாக அவன் தேவனோடு கூட நடக்கின்ற நேரத்திலே 4 விதமான கால் பாத தடங்களை அவன் பார்த்தான். എന്നാൽ വാർദ്ധക്യത്തിലായി തനിക്ക് നടക്കുവാൻ കഴിയുന്നില്ല. ബുദ്ധിമുട്ടായപ്പോൾ താൻ നോക്കിയപ്പോൾ 2 കാൽപാദങ്ങൾ മാത്രമേ തനിക്ക് കാണുന്നുള്ളൂ. இப்படியாக அவனால் நடக்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது, வயதான பொழுது அவன் திரும்பி பார்க்கின்றான். 2 கால் தடங்கள் மாத்திரம் அங்கு இருந்தது. ഈ മനുഷ്യൻ ദൈവത്തിനോട് ചോദിച്ചു, ദൈവമേ, വളരെ ആരോഗ്യമുള്ളപ്പോൾ നീ എൻ്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. அப்படியாக ஆண்டவரை நோக்கி அந்த மனுஷன் சொன்னான், நான் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருந்த பொழுது நீர் என்னோடு கூட நடந்து வந்தீர். എന്റെ ആരോഗ്യമൊക്കെ ക്ഷയിച്ചപ്പോൾ ഞാൻ മാത്രമായി പോയില്ലേ എന്ന് ഈ മനുഷ്യൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു. என்னுடைய ஆரோக்கியம் போய் வயதான நேரத்திலே என்னால் ஒன்றும் முடியாத நேரத்திலே நீர் என்னை விட்டு போய்விட்டீர் என்று சொல்லி എന്നാൽ ആ മനുഷ്യനോട് ദൈവം ഇങ്ങനെ ഉത്തരം പറഞ്ഞത്, ஆனால் அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் இப்படியாக பதில் சொன்னார், നിനക്ക് ആരോഗ്യമുള്ളപ്പോൾ, உனக்கு ஆரோக்கியம் இருந்த பொழுது, ബലമുള്ളപ്പോൾ, உனக்கு பலம் இருந்த பொழுது നീ എന്റെ കൂടെ നടന്നു, ഞാൻ നിന്റെ കൂടെ നടന്നു. உனக்கு ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் நீ என்னோடு கூட நடந்தாய், நான் உன்னோடு கூட நடந்தேன். അതായിരുന്നു നമ്മുടെ 4 കാൽപാദങ്ങൾ. அதுதான் அந்த 4 கால் தடங்கள். എന്നാൽ നീ വാർദ്ധക്യത്തിലായി, ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வந்தது, നിന്റെ ബലമെല്ലാം ക്ഷയിച്ചു, உன்னுடைய பலவீனம் அற்று போனாய், നീ ഇപ്പോൾ 2 കാൽപാദങ്ങൾ മാത്രമേ കാണുന്നു. நீ இப்பொழுது 2 கால் தடங்களை மாத்திரம் பார்க்கிறாய். ഈ മനുഷ്യനോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു എന്നാണ് ആ കഥ പറയുന്നത്. இப்படியாக அந்த தேவன் சொன்னதை தான் அந்த கதையை நாம் பார்க்கிறோம். നീ ആ കാൽപാദത്തിലേക്ക് ഒന്ന് സൂക്ഷിച്ചു നോക്കുവാനായിട്ട് പറഞ്ഞു. அந்த 2 கால் தடங்களை நீ மிக கவனமாக பார்க்க வேண்டும். ആ മനുഷ്യൻ സൂക്ഷിച്ചു നോക്കിയപ്പോൾ മനസ്സിലായത് തന്റെ കാൽപാദങ്ങളല്ല, ദൈവത്തിന്റെ കാൽപാദങ്ങളാണ്. இப்படியாக அவன் மிகவும் கவனமாக நோக்கின பொழுது அது அவனுடைய கால் தடங்கள் அல்ல, அந்த 2 கால் தடங்கள் தேவனுடைய கால் தடமாக. അപ്പൊ മനുഷ്യൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു, ദൈവമേ, ഇപ്പൊ ഞാൻ എവിടെയാണ്? அப்படியாக அந்த மனுஷன் சொன்னார், அப்படியானால் 2 கால் பாதங்கள் மாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் நான் எங்கே? ദൈവം ആ മനുഷ്യനോട് പറഞ്ഞു, നീ എന്റെ തോളിൽ ആ സമയത്ത് ഇരിക്കുകയായിരുന്നു. அப்பொழுது தேவன் அவனுக்கு பதில் சொன்னார், அந்த நேரத்திலே நீ என்னுடைய தோளிற்கு மேலாக നീ இருந்தாய். ക്ഷീണിച്ചപ്പോൾ, നീ നടക്കാൻ നിനക്ക് പറ്റാതെ ഇരുന്നപ്പോൾ ഞാൻ നിന്നെ തോളിൽ എടുത്തു എന്നാണ് ദൈവം മനുഷ്യനോട് പറഞ്ഞത്. வியாதிப்பட்ட பொழுது, சுகவீனமான பொழுது, வயது முதிர்ந்த பொழுது உன்னை நான் என் தோளின் மீது வைத்து சுமந்தேன் என்று சொல்லி சொன்னார். ഇതാണ് നമ്മുടെ ദൈവത്തിന്റെ പ്രത്യേകത. இதுதான் நம்முடைய தேவனுடைய விசேஷிதமான குணம். നമ്മെ അറിയുന്ന നല്ലൊരു ദൈവം. நம்மை அறிகிற ஒரு தேவன். ആ ദൈവത്തെ നാം അറിയണം. அந்த தேவனை நாம் அறிய வேண்டும். ആ ദൈവത്തിന്റെ മക്കളായി തീരണം എന്നുള്ളതാണ് ദൈവം നമ്മെ കുറിച്ചുള്ള ആഗ്രഹം. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் நம் மீது உங்கள் மீதும் என் மீது வைத்திருக்கிற நோக்கமான காரியம். ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அந்த நிலையிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ഈ ദൈവത്തെ നോക്കി, இந்த தேவனை நோக்கி നമ്മുടെ ഓട്ടം ഓടുവാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அந்த தேவனை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை தொடர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. സകലത്തിനും മതിയായ ഒരു ദൈവം നമുക്കുണ്ട്. எல்லாவற்றிற்கும் போதுமான ஒரு தேவன் இருக்கிறார். ആ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அந்த தேவன் நமக்கு உதவி செய்வார். ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் நாம் நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுதும் சுவிசேஷ பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்தினராக விருந்து உண்ணும்படியாக அழைத்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து அங்கு நடந்த ஒரு சில காரியங்களை வைத்து நமக்கு நேரம் குறைவாய் இருப்பதனாலே வேகமாக சொல்ல நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் இப்படியாக பரிசேயன் என்று சொல்லப்பட்ட ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே பந்தி இருக்கும்படியாக, அதாவது விருந்துண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன படங்கள் இருக்கிறது. நம்ம வேத வசனங்களை வாசிப்பதற்கு பதிலாக அந்த படத்தை வச்சு நான் உங்களுக்கு வேகமா என்ன செய்கிறேன், நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அப்படி அழைக்கப்பட்ட அந்த விருந்திற்கு இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களுமாக அந்த பரிசேயனுடைய வீட்டிலே அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருந்த அந்த நேரத்திலே அங்கு ஒரு பெண் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணானவள் வந்தது முதற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீரினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை நனைக்கின்றார். தன்னுடைய தலைமுடியினாலே அவைகளை துடைக்கின்றார். பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய காலிற்கு முத்தம் கொடுத்து அங்கு பரிமள தைலத்தை போடக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் அங்கு பார்க்கின்றோம். அங்கு அழைத்திருந்த அந்த பரிசேயன் இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு தன்னுடைய இருதயத்தில் இப்படியாக அவன் சிந்தித்தான், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு ஞான சிருஷ்டியினாலே தம்மை தொடுகிற நபர் இன்னார் என்று அவர் அறிந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி இப்படியாக இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயன் தன்னுடைய இருதயத்திலே சிந்தையிலே சிந்தித்துக் கொண்டிருந்த காரியத்தை அறிந்தவராக அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அந்த பரிசேயனிடத்தை அழைத்து இப்படியாக 2 காரியத்தை அவனிடத்திலே சொல்ல விரும்பினார். பார் மகனே, 2 பேர் கடன் பட்டிருக்கிறார்கள் ஒருவரிடத்திலே. உதாரணமாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடத்திலே 2 பேர் கடன் பெற்றார்கள். ஒருவர் 500 வெள்ளிக்காசு, அதாவது 500 திர்ஹாம் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர் 50 திர்ஹாம் என்னிடத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், வாங்கியிருக்கிறார்கள். இப்படியாக 500 இருக்கிறது, 50 இருக்கிறது. இதற்கு 2மே பேப்பர் தான், ஆனால் தொகைக்கு வித்தியாசம் இருக்கிறது. 500 வாங்கினவரும் 50 வாங்கினவரால் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்க முடியவில்லை. உடனடியாக நான் சொன்னேன், பரவாயில்லை, உங்களுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த 500 வாங்கினவனா என்னிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், இல்லை என்று சொன்னால் 50 ரூபாய் என்னிடத்துல வாங்கினவனா அன்பா இருப்பான்? நீங்க சொல்லுங்க. 500 வாங்கினவன் என்ன செய்வான்? கண்டிப்பா என்ன செய்வான்? அன்பா இருப்பான். ஏன்னா 500 ரூபா அந்த அண்ணன் எனக்கு கொடுத்தாங்க, ஆனா அதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அன்பா இருப்பானே அல்லவா? அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அங்கு இருந்த அந்த பெண்மணியின் இடத்துல அவர் அந்த பரிசேயனுக்கு இப்படியாக விளக்கி காண்பித்து சொன்னார், மகனே இங்க பாரு, இந்த 2 பேருக்குமே கடன் வாங்கினாங்க. 500 வாங்கினவன் நீ கரெக்டா நீ நிதானிச்சு சொல்லிட்ட. 500 வாங்கினவன் தான் என்ன செஞ்சிருப்பான்? அதிக அன்பா இருப்பான். நீ சரியாக நிதானித்து சொன்னாய். அதுபோல்தான் யாருக்கெல்லாம் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிக அன்பாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த நாளிலே அந்த பரிசேயனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு பாடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பித்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பெயர் சொல்லப்படாத இந்த பெண்மணியினுடைய பெயர் இந்த அதிகாரத்திலே லூக்காவிலே என்ன செய்யவில்லை, சொல்லப்படவில்லை. ஆனால் அவளை அறியப்பட்டது எப்படி? பாவம் உள்ள ஒரு ஸ்ரீ, விபச்சார ஸ்ரீ என்று சொல்லி அந்த இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்தார். அவளுடைய நிலைமை என்ன? பண்ணுகிற ஒரு ஸ்ரீயா இருந்தால் எல்லாராலும் அவள் பாவி என்று சொல்லி தள்ளப்பட்டக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு பெண்மணி. அவளுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது, அவளுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருகாமையிலே நான் செல்வேன் என்று சொன்னால் அவரால் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாசம் இருந்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த பரிசேயனுடைய வீட்டிலே விருந்து உண்ணும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்தவளாக அங்கு கடந்து சென்று தன்னுடைய பாவத்தை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைக்கின்றாள். தலை முடியினாலே அவற்றை துடைக்கின்றார். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே முத்தத்தை கொடுத்து அவர் பரிமள தைலத்தை அவள் போடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இதை பார்த்து அந்த பரிசேயனிடத்திலே சொன்னால், நான் உன் வீட்டிற்கு வந்தது முதற்கொண்டு நீ எனக்கு என்னுடைய கால்களை கழுவதற்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லை, என்னுடைய காலை சுத்தம் செய்யவில்லை, எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை, எனக்கு பரிமள தைலம் கொடுக்கவில்லை. ஆனால் இவள் வந்தது முதற்கொண்டு ஓயாமல் என்னுடைய பாதத்திற்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார் என்று சொல்லி இறுதியாக 48வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அறியப்படாத பெண்மணியுடைய பெயர் வேறொரு அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளையும் துரத்தினால் அவள் புறப்பட்டு அவருடனே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இந்த ஆண்டவராகி இந்த பெண் என்று சொல்லி நாம் லூக்காவிலே நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த பெண் யார் என்று சொன்னால் இந்த மரியாளாய் கூடியவளாக அவள் இருக்கின்றார். அவருடைய முன்னான நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி எல்லாராலும் வெறுக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், இப்படிப்பட்ட ஒரு பெயர் விபச்சார ஸ்திரீ என்று சொல்லி சொல்லப்பட்டதை நாம் பார்க்கலாம். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரத்திலே நாம் வரும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். தேங்க்யூ பிரதர். நாம பார்க்கின்றோம், இந்த லூக்காவிலே நாம் பார்த்தோம் ஒரு பெண்மணி என்று சொல்லி சொல்லப்பட்டது. நாம் இப்படியாக யோவானிலே வாசிக்கும் பொழுது அது மரியாளா இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் முன்னதாக நாம் பார்த்தோம் மரியாளுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததற்கு பிற்பாடு, அவளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்ததற்கு பிற்பாடு அவருடைய வீட்டிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். வந்த பொழுது அவள் மார்த்தாளும் மரியாளும் இருவருமாக அந்த வீட்டிலே இருக்கின்றார்கள். மார்த்தாள் ஆனவளோ வீட்டினுடைய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு மிகுந்த துக்கத்தோடு இருக்கின்றார். வீடு குப்பையா இருக்கிறது, சமைக்க வேண்டும், எல்லாரும் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மரியாள் என்ன செய்தால், இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள் என்று சொல்லி அங்கு நாம் வாசிக்கின்றோம். இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் இருக்கக்கூடிய இயேசுவினுடைய பாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் கூட உங்களுக்கெல்லாம் அநேக காரியங்கள் இருக்கிறது. வேலையை முடித்து நீங்க வந்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் முக்கியமான காரியங்களை நீங்கள் விட்டு இந்த நாளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் எல்லாம் தேடி வந்திருப்பது எதற்காக? இயேசுவினுடைய பாதத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். எதற்காக? அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவருடைய அன்பை ருசி பார்க்கும்படியாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் இப்படியாக கேட்கின்றேன், இந்த மரியாளை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட விட முடியாத பாவங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், விட முடியாத பாவங்கள் உலகத்தார் உங்களை சொல்லியிருக்கலாம், இவன் ஒண்ணுக்குமே உருப்பட மாட்டான், இவன் ஒரு குடிகாரன், இப்படிப்பட்டவர்களெல்லாம் அடிமையாக இருக்கக்கூடியவன், என்னால் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளிவர முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிற யாராவது ஒருவர் உங்களுடைய இருதயத்திலே இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும். அதை தான் நாம் லூக்காவிலே நாம் வாசித்தோம். எப்படியாக சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், இவள் பாவியான ஸ்ரீ, தம்மை தொடுகிறவர் இன்னார் என்று இயேசு அறியாமல் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொன்னார், இவள் பாவியான ஸ்ரீ தான். அவருடைய பாவத்தை எப்பொழுது அவருடைய பாதத்திலே வந்து தான் ஒரு பாவி என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுதோ அவருடைய பாவங்கள் அன்றைக்கு மன்னிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு கடந்து வந்த பொழுது இயேசுடைய பாதத்திலே இருக்கிறார். கடைசியாக நாம் மார்க்கிலே நாம் வாசித்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே அடிக்கப்பட்டார். நாம் எல்லாரும் சிலுவையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அநேக நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசு என்று சொன்னால் யார் என்று இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு என்று அர்த்தம். இயேசு என்று சொல்லி சொல்லும் பொழுது சகல ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி, சுமக்கின்றவர் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காக இந்த உலகத்திலே மரித்தார். ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார், பரிசுத்தமாகவே நடந்தார், பரிசுத்தமாக அவர் மரித்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமான ரத்தம் நம்முடைய பாவங்களை
கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதற்கு அது உண்மை உள்ளதாய் இருக்கிறது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக தான், என்னுடைய பாவத்திற்காக தான் இந்த சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்திலே சொல்லி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய உள்ளத்திலே அவர் வரக்கூடியவராய் இருக்கிறார். இந்த மரியாளுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த பொழுது முதல் தரிசனமான பெண்மணி யார் என்று சொன்னால் இந்த மகதலேனா மரியாளா இருக்கிறார். அவளை பாருங்க, அவளுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது. முன்னிலைமை பாவி என்று சொல்லி சொல்லப்பட்ட பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அவளுடைய நாம் பார்க்கும் பொழுது அவள் விபச்சார ஸ்திரீ என்று சொல்லி சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் பின் நாட்களிலே இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இயேசுவினிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக கடைசி அவருடைய நிலைமையை பார்க்கின்றோம். உயிர் தெழுந்த பொழுது முதலாக இயேசு கிறிஸ்து சந்தித்த ஒரு பெண்மணியாக அவர் காணப்பட்டார். எத்தனை பெரிய ஒரு மாற்றம் அல்லவா! இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே இதே போல சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களையும் மாற்ற அவர் வல்லமுள்ள இருக்கிறார். அருமையானவர்களை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்பது உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட விரும்புகிறேன். அதை நம்ம பார்த்துட்டு இதோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விளையாடக்கூடிய ஒரு படகு இருந்துச்சு. இந்த சின்ன பையன் இருக்கிறான்ல, அவன் கிட்ட வந்து சந்தோஷமா இருந்தான். அவன் கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு படகு ஒன்று இருந்துச்சு. அந்த படகை வச்சு அவன் என்ன செஞ்சான், ஒரு கடற்கரை ஓரமா விளையாண்டுட்டு இருந்தான். திடீர்னு பார்க்கும்போது அந்த படகோடு கூட சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தான். அந்த படகு நல்லா மிதந்து அழகா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பார்க்கும் பொழுது அந்த படகு அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போய் கடைசியில அது அவனை விட்டு ரொம்ப தூரமா போச்சு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அழுதான். என்னுடைய ஆசையான படகு என்னை விட்டு போயிருச்சே, நான் ரொம்ப நேசிச்ச படகு போயிருச்சேன்னு சொல்லி திடீர்னு பார்க்கும்போது சில நாட்களுக்கு பிற்பாடு அவன் ஒரு கடை ஓரமா நடந்து போகும்போது அவனுடைய அதே ஒரு விளையாட்டு போட்டு அந்த கடைக்குள்ள இருந்துச்சு. மிகுந்த சந்தோஷமா அவன் என்ன செஞ்சிட்டான், காணாம போன என்னுடைய விளையாட்டு போட்டு கிடைச்சிருச்சு. வேகமா அந்த கடைக்காரர்கிட்ட போய் இது என்னுடையது, எனக்கு வேணும், நான் தொலைஞ்ச என்னுடைய போட்டு தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டான். அவர் சொன்னாரு, இதுக்கான தொகையை நீ கொடுக்கணும்ப்பா, கொடுத்தாதான் தருவேன்னு சொல்லி அவன் அதற்கான தொகையை கொடுத்தான். கொடுத்து அந்த கடைக்காரர்கிட்ட மீண்டுமாக அந்த கப்பலை வாங்கினா, முத்தம் கொடுத்து சந்தோஷமா அவன் என்ன செஞ்சான், அவனுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தான். அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் அழைச்சி அவங்ககிட்ட எல்லாம் அவன் சொன்னான், பாருங்க இதான் நான் தொலைஞ்சு போன என்னுடைய படகு, ஆனா மீண்டுமாக அதற்கான ஒரு கூலியை ஒரு பணத்தை கொடுத்து மீண்டுமா நான் கொண்டு வந்துட்டேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை நிறைவடைகிறது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரம் போனவர்கள் தான். நாம் தூரம் போன பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன செய்தார், வேதனைப்பட்டார், கண்ணீர் விட்டார். நான் உருவாக்கின என்னுடைய மனுஷன் அல்லவா, நான் உருவாக்கின என்னுடைய சாயலால் உண்டாக்கப்பட்டவன் அல்லவா, மிருகங்களையும் பறவைகளையும் இவைகளெல்லாம் தேவனுடைய சாயலை போல அல்ல, கடவுளுடைய சாயலை போல அல்ல, ஆனால் மனுஷன் மாத்திரம்தான் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவன், தேவனுக்கென்று படைக்கப்பட்டவன். ஆனால் அவன் செய்தது என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரம் போன பொழுது ஆண்டவர் எப்படியாவது அவனை மீண்டுமாக அருகாமையிலே அவரோடு கூட கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். எப்படியாக அந்த மகன் தொலைந்து போன அந்த போட்டை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தொகையை கொடுத்தானோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அந்த ஜீவனை கொடுத்து மீண்டுமாக அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், பெற்றுக் கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடிய இங்கு வந்திருக்கிற யாராவது இப்படிப்பட்டதாக கடவுளை விட்டு தூரம் போனவர்களாக தேவன் இல்லாத ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நித்திய நரகம் என்று சொல்லி ஒன்று காத்திருக்கிறது. அருமையானவர்களே, நாம் செய்தியிலே நாம கேட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு பிற்பாடு 2 விதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று பரலோகம், மற்றொன்று நரகம். இதுல எங்கு போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நித்தியமான பரலோகத்திலே கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடத்திலே நித்தியமான காலம், அங்கு அழுகை இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை, அழிவில்லாத ஒரு காலம், நமக்கு மரணம் இல்லாத ஒரு நாளா இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு கடந்து செல்லலாம். தேவனை முகமுகமாக தரிசித்து எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் காத்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அறிந்தும் கேளாதவர்களைப் போல தங்களுடைய செவிகளையும் இருதயத்தையும்
மூடிக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால், இதே நிலைமையிலே கடந்து செல்லும் பொழுது வேறொரு இடம் இருக்கிறது, நித்திய நரகம். அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அங்கு புழு அவியாமல் இருக்கும், அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும் ஒரு நரக வேதனை தான். அங்கு நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களா? இல்லை என்று சொன்னால், கடவுள் எப்பொழுதும் வாசம் பண்ணக்கூடிய நித்தியமாய் இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு செல்ல போகிறீர்களா? உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து உங்களையே மீட்டெடுத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நாங்கள் துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த நேரம் முதல் இம்மட்டும் வரைக்குமாக உடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படவும், ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க, உண்மை தொழுது கொள்ள எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே அப்பா, நீர் சுகந்த வாசை நீர் அங்கீகரித்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகின்றோம். எப்படியாக அந்த மரியாள் என்கின்ற அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையிலே தகப்பனே அப்பா, அவளானவள் பாவம் செய்தவளாக காணப்பட்டால், எல்லாராலும் குற்றப்படுத்தப்பட்டவளாக அவள் காணப்பட்டாள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததற்கு பிற்பாடு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தவளாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவளாக இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை முதலாவதாக பார்த்த பெண்மணி என்கின்ற ஒரு பெயரும் கிடைத்ததை நாங்கள் பார்க்கிறோமே அல்லவா ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலே யாராவது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலை பெறாதவர்களாக வந்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே அவர்களோடு கூட நீர் பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு உம்மால் மாத்திரமே முடியும். அந்த பரிசேயன் சிந்தித்தான், எப்படியாக பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு எப்படி அதிகாரம் வந்தது, யார் கொடுத்தது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அவர் பரிசுத்தமான தெய்வன், பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தவர், அவருக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே யாரெல்லாம் இந்த நேரத்திலே உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, அவரிடத்திலே ஆண்டவரே அப்பா நீர் வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவர் இருதயத்திலே நீர் வாசம் பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு எல்லையில்லாத நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இப்பொழுதும் வார நாட்களிலே நடைபெறுகிற கூட்டங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நடைபெறுகின்றதான கேம்பஸ் ஊழியங்களை ஆசீர்வதித்தாங்க. திங்கட்கிழமை நடக்கின்றதான செயின்லிங் பிரேயரை ஆசீர்வதியும். அதே போல வியாழக்கிழமை நடைபெறுகின்றதான பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்தாங்க. மற்றும் ஆண்டவரே, மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்றதான கூட்டங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் ராஜா எம்மி அவருடைய குடும்பத்திற்கு ஈவாய் இரக்கமாய் ஆண்டவரை இறங்கி கொடுத்த ஒரு மகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இப்படியாக சுகப்பிரசத்தி நீர் கட்டளையிட்டீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதை தொடர்ந்து தகப்பனே அப்பா, பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பால்ராஜ் பிரதற்காக நாங்கள் வருகிறோம். கடந்த நாட்களில் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இனி வரும் நாட்களே வேண்டிய நல்ல பலனை தாங்க. தொடர்ந்து அதே போல ஐசக் பிரதற்காக நாங்கள் வருகிறோம். அவர்களும் கூட ஆண்டவரே பலவீனத்தில் அதிகமாக இருக்கின்றாங்க, அவங்களால முடியலை ஆண்டவரே. மாத்திரையினாலே அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதில் கரம் இருக்கட்டும், பரிபூர்ண சுகத்தை நீர் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்தது நல்லது என்று சொல்லி திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அநேக விதமான தேவைகளும் அநேக நோக்கத்தோடு ஏக்கத்தோடு கூட வந்திருப்பார்கள். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. கடந்து வந்தவருடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆண்டவரே, அவருடைய எண்ணத்தை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அதற்கு ஏற்ற பிரகாரமாக அவர்களுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த கூட்டத்தை நீ துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நிதானமாக நடக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.